ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ப்ளாய்மென்ட் கார்ட வந்துட்டு எப்படி ஆன்லைன்ல ரினியூவல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அது மூலமா கூட நீங்க வந்துட்டு ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ண நினைச்சா கூட நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கான வெப்சைட் பார்த்தோம்னா டிஎன் வேலைவாய்ப்பு கவர்மெண்ட்.in. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வந்துட்டு என்டர் பண்ண மாரி இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் கார்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. இல்ல ஆன்லைன்ல உங்களுக்கு டிஜிட்டலாவே இந்த மாரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இதான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் ஐடி. பாஸ்வேர்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் வந்துட்டு இந்த மாரி ஸ்லாஷ் போட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இந்த மாரி வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து ரெட்ரீவ் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆயிடும். இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இமெயில் ஐடிலாம் குடுக்கல அப்படின்னா, நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, மாடிஃபை கான்டாக்ட் இருக்கும். அதுல குடுத்து நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இங்க வந்து பிரிண்ட் ஐடி கார்டு இருக்கும். இத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடி கார்டு வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். எம்ப்ளாய்மென்ட் கார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ரினியூ பண்ண டேட்ட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் டைம் குடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 2025 ஜூனோட உங்களுக்கு வந்துட்டு இப்ப எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா, ஜூலை 2025 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2025 இந்த 2 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து லைவ்ல இருக்கும். நீங்க வந்துட்டு ரினியூவல் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அந்த 2 மாசத்துல நீங்க ரினியூவல் பண்ணல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு லேப்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 மாசம் டைம் குடுப்பாங்க. 18 மாசத்துல உங்களால உங்க கார்ட வந்துட்டு லைவ்க்கு கொண்டு வர முடியல அப்படின்னா, உங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டா லேப்ஸ் ஆயிடும். நீங்க புதுசா தான் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, 18 மாசம் முடிஞ்சு உங்களால ரினியூல் பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்சம் நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் பார்த்தீங்கன்னா, சில டைம் பீரியட் குடுப்பாங்க. இல்ல எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் குடுப்பாங்க. 4 இயர்ஸ் வந்துட்டு விடுபட்டவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இல்ல 5 இயர்ஸ் விடுபட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கொண்டு போனீங்க அப்படின்னா, உங்களோட பழைய நம்பர்லயே வந்துட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட பழைய எம்ப்ளாய்மென்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதையே வந்துட்டு லைவ்க்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாரி சில டைம் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க எப்போதுமே வந்துட்டு ரினியூவல் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, கரெக்ட்டா ரினியூவல் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்க வந்துட்டு இப்ப அடிஷனலா உங்களோட குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட யுனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க கரண்டா வந்துட்டு எந்த டிகிரிய வந்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களோ, அதாவது ஆட் பண்ண போறீங்களோ, அந்த யுனிவர்சிட்டி நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்துட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன மீடியம் முடிச்சீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. அத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்க வந்துட்டு என்ன முடிச்சீங்களோ அத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன அத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்ல டிஸ்டிங்ஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எந்த கேட்டகரில வரீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்டிபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் 1ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு கீழ வந்துட்டு ஆட் குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஆட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இந்த டிகிரி வந்துட்டு ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹோம் பட்டன் போய்க்கங்க. இப்ப வந்துட்டு குவாலிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரினியூவல் பண்றத பத்தி பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும். இதுல நீங்க மவுஸ கொண்டு போனாலே கீழ வந்துட்டு ரினியூவல் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ரினியூவல் இருக்கும். இத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் ரினியூவல் டேட்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரினியூவல் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 2025ன்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, டேட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லைவ்ல தான் இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு லைவ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ்ல இருக்கும். அதாவது ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மந்த்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்கும். ஆகஸ்ட் 2025 முடிஞ்சுட்டு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்துட்டு அதாவது 18 மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு லேப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம முன்ன சொன்ன மாரி தான் 18 மாசத்துல ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, லைவ்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ரினியூவல் மட்டும் குடுத்தா போதும். இந்த மாரி ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பீன் ரினியூட்ன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் சொல்லி இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இத ஜஸ்ட் ஓகே குடுத்துக்கங்க. நம்மளோட எம்ப்ளாய்மென்ட் ஐடி வந்துட்டு ரினியூவல் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஐடி கார்டு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.